2014 நீங்கள் எல்லோரும் என் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை நியமனம் செய்து 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றினேன். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேர்வு செய்த நேரத்தில் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த பகுதி மக்கள், இந்த மாவட்டத்தின் மக்கள், நீங்க எந்த கட்சியில இருந்ததுக்கு, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் இல்லை. எனக்கு வேண்டியது இந்த தருமபுரி மாவட்டம் முன்னேற வேண்டும். இங்க இருக்கின்ற மக்கள் சுயநலத்தோடு மான மரியாதையோடு வாழ வேண்டும். ஆனால் இந்த மக்களை தொடர்ந்து புறக்கணிக்கின்ற திமுக, அதுவும் குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மக்களை பற்றி பிடிக்கவே பிடிக்காது. தருமபுரி மக்கள் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 5, திமுக 0. இந்த தொகுதி, இந்த மாவட்டத்தில் எனக்கு ஒரு ஆசை இருக்குடா தம்பிங்களா, எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 5 தொகுதியிலும் டெபாசிட்டை இழக்கணும். முடியுமா? அவ்வளவுதான். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. எதை வச்சு ஓட்டு கேட்கறாங்க நீங்க திமுக? 5 ஆண்டு காலம் தருமபுரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு துருமை கிள்ளி போட்டாங்களா? நம்ம கேட்கிறோமே, என்ன கேட்டோம்? ஒகேனக்கல் தருமபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுங்க. இதானே நம்ம கேட்கிறோம். இதானே உங்களுக்கு எல்லாம் வேணும். இந்த ஒரு திட்டம், நான் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தான் இந்த திட்டத்தை அறிவிச்சோம். இந்த திட்டம் என்ன? நம்ம ஊர்ல, நம்ம மாவட்டத்தில் போற காவிரி தண்ணிய நீரேற்று மூலமா கொண்டு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஏரி, குளம், கண்மாய், குட்டையில நிரப்புனா உங்க வீட்டுல, உங்க கிணத்துல, உங்க நிலத்துல இருக்கிற கிணறும் போரும் தண்ணி வரும். இதனால உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாய பிரச்சனை தீரும், வாழ்வாதாரம் பெருகும், பொருளாதாரம் முன்னேறும். 3 லட்சம் இளைஞர்கள் வேற மாநிலத்துக்கு குழப்ப தேடி போயிருக்கிறான். ஏன்னா இங்க உங்களால வேலை கொடுக்க முடியல. 3 லட்சம் இளைஞர்கள், நினைச்சு பாருங்க. வேலை இல்ல, வாழ்வாதாரம் இல்ல. எங்க போறான்? பெங்களூர்ல போய் குப்பைய பொறுக்கிறான், ஒரிசால போய் கல்லு உடைக்கிறான், திருப்பூர்ல போய் பனியன் கம்பெனில இருக்கிறான், கேரளால போய் ஹோட்டல்ல வேலை செய்யறான், ராமநாதபுரத்துல போய் கொத்தனார் வேலை செய்யறான். ஆனா எல்லாமே இங்க நிலம் வச்சிருக்கிறான். 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர், 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான். அந்த நிலத்துல தண்ணி இல்ல. ஆனா தண்ணி இருக்கு. எங்க? 50 கிலோமீட்டர். இங்க இருந்து 50 கிலோமீட்டர்ல போனா காவிரி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆறு காவிரி. ஒரு ஆண்டுக்கு 150 டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கறது என்ன? 3 டிஎம்சி. 150 டிஎம்சில வெறும் 3 டிஎம்சி நீரேற்று மூலமா கொண்டு வந்து அந்த பெண்ணாரம் பகுதியில் மடம் இருக்கு, மடம் ஏரியில நிரப்புனா கிரேடியன்ட் மூலமா அத்தனை ஏரி, புதுக்கலை ஏரியிலிருந்து அத்தனை ஏரிகளும் இங்க நிரம்பும். தடங்கம் ஏரியிலிருந்து தர்மபுரி ஏரியிலிருந்து பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் அந்த தண்ணி, காவிரி தண்ணி அத்தனை ஏரியில நிரம்பிச்சுனா உங்க வீட்டுல, உங்க தோட்டத்துல, உங்க வயல்ல, போர்ல, கிணத்துல தண்ணி கிடைக்கையா? இல்லையா எங்களுக்கு வேணும்? இல்லையா திட்டம்? இதுக்கு எவ்வளவுயா செலவாகும்? ஒரு 700 கோடி செலவாகுமா? அரசாங்கத்துக்கு 4.5 லட்சம் கோடி போடுற பட்ஜெட் போடுற தமிழக அரசுக்கு இங்க ஒரு 700 கோடி இந்த மக்களுக்காக செலவு பண்ண முடியாதா? இந்த மக்கள் மான மரியாதையுடன் வாழ செலவு பண்ண முடியாதா? ஆனா மனசு இல்ல ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்ல. அவருக்கு என்னன்னா உங்க ஓட்டு மட்டும் வேணும், உங்க ஓட்டு மட்டும் வேணும். நீங்க எல்லாம் முன்னேறக்கூடாது, அடிமையா இருக்கணும். ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, அப்படியே இருக்கணும், ஓட்டு போடணும், குடிக்கணும். அது தருமபுரினா இன்னும் அதிகமா குடிக்கணும்னு ஸ்டாலினுடைய ஆசை. கடந்த ஆண்டு தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் நீங்க எவ்வளவு தெரியுமா டாஸ்மார்க் நன்கொடை கொடுத்திருக்கீங்க? எவ்வளவு தெரியுமாமா? டாஸ்மார்க் கொடுத்திருக்காங்க காசு 3000 கோடி. ஒரே வருஷம் 5 வருஷத்துல 15000 கோடி. தருமபுரி மாவட்டத்தில் உங்கள் பணம், உங்க பீரோல இருக்கிற பணம், நீங்க மான மரியாதை வாழ்கின்ற அந்த பணம் எங்க போச்சு?
பாழா போன திமுக ஆட்சி 15,000 கோடி, அதுல ஒரு 700 கோடி நீங்க குடிக்கிறதுக்கும் இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் விவசாயத்திற்கும் கொடுக்க முடியாதா ஸ்டாலினால? கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்தா